அந்த இரவு கிராமம் முழுவதும் காற்றே மட்டும் ஒலித்தது. வீடுகள் எல்லாம் இருளில் மூழ்கி விளக்கின் ஒளி கூட திணறி நின்றது. அகரன் தன் சிறிய விளக்கை கையில் பிடித்துக்கொண்டு பயத்துடன் ஒவ்வொரு படியும் மெதுவாக முன்னேறினான். அவனது நிழல் நீளமாக சாலையின் நினைவில் தெரியும் பேய் போல நகர்ந்தது. காட்டுக்குள் இருந்து எங்கோ சில விசித்திரமான கத்தல்கள், ஓசைகள், இரவை நரம்புகளே துடிக்கச் செய்யும் விதமாக ஒலித்தன. அகரன் தன் இதயம் துடிப்பதை காதுகளால் கேட்பது போல் உணர்ந்தான். ஆனால் அவன் நின்றுவிடவில்லை. அவன் எதற்கு பயணமாகிறான் என்று கூட தெரியாமல் அவன் கால்கள் ஒவ்வொரு அடியையும் தள்ளிக்கொண்டே சென்றன. அந்த இரவில் இது சாதாரண நடையில்லை. அகரனை ஏதோ ஒரு சக்தி அழைக்கும் போல் இருந்தது. அகரன் நடந்து கொண்டிருக்கையில் காலை விடியாத அந்த இருளில் ஒரு குளிர்காற்று திடீரென அவனது காதுகளில் ஒலித்தது. அகரா, நின்று போகாதே! அவன் உடல் முழுக்க நடுக்கம் ஓடியது. அவனை யார் அழைக்கிறார்கள்? அது மனித குரல் அல்ல. மெல்லியதாய் காற்றில் கரைந்து நிற்கும் ஒரு நிழல் குரல். அவன் சுற்றி நோக்கினான். காடு நிழல்கள் அசைந்தன. இலைகள் ஒன்றுமில்லை. ஆனா அசைவுகளோ இருந்தன. அகரன் தன் சிறிய விளக்கை உயர்த்தினான். ஒளி மெல்ல மெல்ல குலுங்கியது. அந்த ஒளியின் எல்லைக்கு வெளியே ஏதோ ஒரு உருவம் நின்றதைப் போல தெரிந்தது. அவன் துணிவை திரட்டிக் கொண்டு மெதுவாக கேட்டான். யார்? யாரங்கே? பதில் வரவில்லை. மீண்டும் அந்த குரல் மட்டுமே. என்னை தேடிப்போ அகரா. அதே நேரத்தில் மண்ணில் இருந்து ஒரு சத்தம். 2 கால்கள் அல்ல, 4 கால்கள் ஓடும் ஒலி. டப் டப் டப். அகரனின் முதுகு வியர்வையில் நனைந்தது. அவன் திரும்பி பார்க்கும் தருணத்தில் காடு இருளை வெட்டி ஒரு ஒளி கீற்று பீரிட்டது. அது ஒளி அல்ல, அது 2 கண்கள். தீ போல சிவந்து எரியும் கண்கள். அகரன் அந்த கண்களை பார்த்தவுடன் அவனது பயம் மூச்சை பிடித்தது. ஆனால் அந்த கண்கள் அருகே வரவில்லை. அகரனே, ஓடு! அகரன் யோசிக்காமல் ஓடத் தொடங்கினான்.